ஒரு குட்டி கதை. டீலிமிட்டேஷன் என்றால் என்ன? கூட்டுவது போல் கூட்டி, குறைப்பது போல் குறைப்பது. இவ்வளவுதாங்க சுருக்கமா சொன்னா. சிதம்பரம் ஐயா அந்த கதையை சொல்றாரு, கேளுங்க. அதாவது நேரடியாக மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் செஞ்சிருந்தா 39 32 குறைஞ்சிருக்கும். அவ்வளவுதான், ஒரே கணக்கு தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், சாதாரண மக்களுக்கும் பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த இடத்துல இப்ப 32 தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். இத 39 முதல்ல 19 சீட்டு கூட்டி 50% கூட்டி 58 ஆக்குறாங்க. 58 டீலிமிட்டேஷன்ல 46 குறையும். அப்ப என்ன, திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சூத்திரதாரிகள் என்ன சொல்வார்கள்? 39 தானே இருந்துச்சு, இப்ப 46 வந்துருச்சுல்ல, மகிழ்ச்சி அடைங்க, சந்தோஷம் அடைங்க, 39 கூட்டித்தானே கொடுத்திருக்கான். அவ்வளவு ஏமாளிகளா தமிழர்கள்? அவ்வளவு ஏமாளிகளா தென் மாநிலத்து மக்கள்?